வாக்குச்சாவடி மையத்திற்குள்ள செல்வதற்கு முகவர்களுக்கு படிவம் 18 வேணும், அது இல்லைன்னா அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு அங்கிருந்த பாதுகாப்பு படை அதிகாரிகள் கூறியதால நாகர்கோவில்ல ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். செய்தியாளர் பிரசாத் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். பிரசாத், நாகர்கோவில் வாக்கு எண்ணும் மையத்தில் என்ன பிரச்சனை, விவரங்கள்? வணக்கம். கன்னியாகுமரி மக்களவை தொகுதி, அதே போல விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஆகிய 2 தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை என்பது கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடக்குது. இதையொட்டி இன்னைக்கு காலையிலிருந்து அதிகாரிகள், ஏற்கனவே ஊழியர்கள் எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. தற்போது கட்சிகளுடைய வேட்பாளர்களுடைய வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் தான் உள்ள போறதுக்கான எல்லாம் திரண்டு வரும்போது இந்த பகுதியில வாசல்ல பரிசோதனை என்பது நடக்குது. அப்போ இவருடைய ஐடி கார்டு பரிசோதிக்கும் போது இந்த ஐடி கார்டு மட்டும் இல்ல, அதாவது ஏற்கனவே தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஐடி கார்டு மட்டுமல்ல, அதோட படிவம் 18 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொன்னாங்க. அது இருந்தாதான் அனுமதி போகணும். ஆனா வாக்குச்சாவடி முகவர்களோ அவங்க ஏற்கனவே நாங்க படிவம் 18 கொடுத்துதான் நாங்க இந்த ஐடி கார்டை வாங்கியிருக்கிறோம், அதனால ஐடி கார்டு மட்டும் போதும் அப்படின்னு. ஆனால் காவல்துறை அதிகாரிகள் அப்படி முடியாது, 2ம் இருந்தால் மட்டுமே நாங்க உள்ள அனுமதிக்க முடியும் சொன்னதுனால 2 தரப்புக்கும் இடையே ஒரு வாய் தகராறு என்பது ஏற்பட்டது. இதுல குறிப்பா என்னன்னா, திமுக, அதிமுக, பாஜக எல்லா வாக்கு எண்ணிக்கை மையத்தினுடைய முகவர்களும் சேர்ந்து நின்று போலீசாரோட ஃபைட் பண்ணதுனால இந்த பகுதியில பரபரப்பா இருக்கு. அது மட்டுமல்ல, இப்போ நேரமாக கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அதிகமான வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் அதிகமா வந்துட்டு இருக்கிறாங்க. இதனால ஒரு 300க்கும் மேற்பட்ட முகவர்கள் அந்த வாசல்லே நிக்கிறதுனால அந்த பகுதி பரபரப்பாகவே காணப்பட்டு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.